எந்த ஒரு கட்டணம் வந்துட்டு அடிப்படை காரண காரியங்களை வெளிப்படுத்தாமல் செய்யப்படுகிறதோ கட்டண உயர்வு, அது அநியாயம், ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, கொள்ளை. அவ்வளவுதான் நம்மளை பொறுத்தவரைக்கும். நானெல்லாம் 80 பைசா 60 பைசாலாம் வாழ்ந்தவன். இன்னைக்கு அதுக்கு மேல 4 ரூபா சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்க கடன் வாங்கி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது வந்துச்சு அப்படின்றதுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, இவங்க ஆட்சியில். இன்னைக்கும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்ன வரைக்கும் போட்டீங்க? இங்க பவர் கட்டே இல்லை, மின் மிகை மாநிலம்னா சொல்றீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பவர் இருக்க மாட்டேங்குது. திடீர்னு போச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பவர் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பவர் இல்லை. இதெல்லாம் எங்கே ஏற்படுது? ஸோ நாட் ஒன்லி மிஸ்மேனேஜ்மெண்ட், பவர் ஜெனரேஷன் வந்துட்டு மின் மிகை அப்படின்னோம்னா அந்த மிகையா வரக்கூடிய மின்சாரத்தை என்ன பண்றீங்க நீங்க? அந்த மாநிலத்தோடு ஒப்பிடுகைகள், இந்த மாநிலத்தோடு ஒப்பிடுகள், எல்லா மாநிலத்திலும் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதுக்கான உதாரணம் இங்கே கிடையாது. அப்போ உங்களுடைய நிர்வாக கட்டமைப்பினுடைய குறை தீர்க்கப்படவில்லை. என்றைக்குமே கார்பரேட்டை திமுக எதிர்த்ததே இல்லை, எதிர்க்கவும் எதிர்க்காது. ஃபார் மேட்டர் இந்தியாவில் எந்த மாநிலமும் மாநில அரசும் கார்பரேட்டை எதிர்க்கிறதே இல்லை. கார்பரேட்டு மேல்தட்டு. தமிழ்நாட்டினுடைய வருவாய் பெருமளவிற்கு சென்னை மாநகரத்தெல்லாம் செலவு செய்யும். அதில் பாதி திங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் கூட கேட்டாங்க, 4000 கோடி செலவு பண்ணன்னு சொல்றீங்களே, கணக்கு காட்டுங்கன்னு. எதுக்கோ பதில் சொன்ன தமிழ்நாட்டு அரசு இதுக்கு எங்க பதில் சொல்லிச்சு? எந்த ஒரு உலக நாடு இன்னொரு நாடை காப்பாற்றுறதுக்கு வரல. எந்த கார்பரேட்டை வந்துட்டு நம்மளாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வரல. அவன் சுரண்டி திட்டு போறதுக்கு தான் வர்றான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காண சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அழகநாதன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மின் கட்டணங்கள் 4.83 விழுக்காடு வரை உயர்த்தப்படுகிறது அப்படின்னு. ஜூமர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே, கல்வி உட்பட எல்லாத்துக்கும் ஏற்றிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. திமுக, நாம் தமிழர், பாஜக, தேமுதிக எல்லா கட்சிகளும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அரசு என்ன சொல்லுதா, நட்டம் ஏற்பட்டிருக்கு, உதவி மின் திட்டத்தில் கையில் திட்டம் அப்படின்னு காரணங்களை சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்டண உயர்வு செய்யணும். கட்டண உயர்வுக்கான காரணிகள் அதையே விளக்கல. எப்ப சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சது? ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி முடிச்சு. அப்பவே உங்களுக்கு இந்த திட்டம் இருந்திருக்குல்ல. அப்பவே மின்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் தான் மின்துறை அமைச்சர் இருக்காருல்ல. அப்ப இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ரொபோசல் இருக்குது. நாங்க வேற வழி இல்லை, மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது. என்னென்ன காரணங்கள்? நிர்வாக காரணங்கள். பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறோம், அதில் ஏற்படக்கூடிய காசு வெளிநாட்டில் எதிர நாங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரியினுடைய விலை, இப்படியான பல்வேறுபட்ட ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் சொல்லி விவாதத்துக்கு உட்படுத்தி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் அது நியாயம் தான், பரவாயில்லன்னு என்ற அளவுக்கு மக்கள் சொல்லி, இல்லாட்டி எதிர்ப்பு ஏதோ ஒன்று அப்படிலாம் நீங்கள் பண்ணணும். சட்டப்பேரவை முடிஞ்சிட்ட உடனே ஒரு நாளுக்கு அத்தனை இருந்தால் மின் கட்டணம் 20 பைசா, 30 பைசா, 40 பைசா, 50 பைசா, 80 பைசா, இது என்னது? 20 பைசாவாக ஏற்றிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். எந்த ஒரு கட்டணம் அடிப்படை காரண காரியங்களை வெளிப்படுத்தாமல் செய்யப்படுகிறதோ கட்டண உயர்வு, அது அநியாயம், ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, கொள்ளை. அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதுல ஒன்றும் பெருசா உங்களுக்கு ஒன்றும் சுமை ஏற்பட போறது இல்லை. சுமை தான் ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிறது. 4 ரூபா 60 பைசான்றது 4 ரூபா 80 பைசான்னு ஆக்கறீங்க ஒரு யூனிட் அப்படின்னோம்னா, நானெல்லாம் 80 பைசா 60 பைசாலாம் வாழ்ந்தவன். இன்னைக்கு அதுக்கு மேல 4 ரூபா சேர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கான பன்மடங்கு வருவாய் பெருக்கம் இந்தியாவில எங்கேயுமே மக்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க அந்த அளவுக்கு பெருக்கிக்கிட்டே போறீங்க. இது கட்டண உயர்வு இல்லை, அப்ரோப்ரியேஷன். மக்கள்கிட்ட இருந்து அப்படியே உறிஞ்சிருது. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எந்த விதமான காரணத்தையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. மெயினா என்ன? எவ்வளவு தூரம் கடன் ஆயிடுச்சு. இதுக்கு முறை ரன் பண்றதுக்கு பணம் இல்லை, வருவாய் போறல. உடனே கடன் வாங்க போறீங்க. கடன் வாங்க போகும்போது அவன் என்ன சொல்றான்? ஆர்பிஐ தரமாட்டேன்றான். ஆர்பிஐல தர சொல்றதுக்கு இந்திய ஒன்றிய அரசு கிட்ட போனோம். இந்திய ஒன்றிய அரசு என்ன சொல்றான்? உடனே நீ கட்டணத்தை உயர்த்து, அப்பதானே நீ திருப்பி பே பண்ண முடியும், ரீபேமெண்ட் உனக்கு வரும், பண்ண முடியாத கெப்பாசிட்டி வரும்ன்றத அவன் சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? இந்திய ஒன்றிய அரசு தான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றீங்க. ஏற்கத்தக்கது அல்ல. நீங்க கடன் வாங்கி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இது வந்துச்சு அப்படின்றதுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, இவங்க ஆட்சியில். இன்னைக்கும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்ன வரைக்கும் போட்டீங்க? இன்னைக்கும் நிலக்கரி என்ன வரைக்கும் இறக்குமதி பண்றீங்க? வெளிநாட்டுல உங்களுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி 30% அளவிற்காவது குறைஞ்சபட்சம் நீங்க வெளிநாட்டுல இறக்குமதி செய்யணும்னு கோல் மினிஸ்ட்ரி மாநில அரசுகளுக்கு சொல்லும் பொழுது அதை எதிர்த்தது தெலுங்கானா மாநில முதல்வராக இருந்த சந்திரசேகர ராவ்.
மற்ற எந்த மாநிலமும் எதிர்க்கல, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. தமிழ்நாடு நிறைய கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம், எதிர்க்கவே இல்லை. அவர் மட்டும்தான் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய சிங்கரணில இருந்துட்டு நான் எனக்கு தேவையான நிலக்கரியை வச்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன், நான் எதுக்கு இம்போர்ட் பண்ணணும்னு அவர் மட்டும் தான் சொன்னார். வேற எந்த மாநில முதல்வரும் சொல்லல. அப்ப எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? கூடுதலா அது வந்துட்டு 3 மடங்கு வேற ஆச்சு அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துச்சு. அப்பவும் தமிழக அரசு ஒண்ணுமே மூச்சு விடல. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப அதானி வந்துட்டு போனாரு. இப்ப அதானி வந்துட்டு போனதை வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்படியே அதை பத்தி ஒரு விளக்கங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதானியினுடைய நிறுவனம் தான் கார்பைக்கல் பிளான்ட் ஆஸ்திரேலியால இருக்குது. ஸோ அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய நிலக்கரி தான் இங்க இருக்கக்கூடியதெல்லாம் ஈஸ்டர்ன் போர்ட்ஸ் வழியா வந்துட்டு சப்ளை ஆகுது. ரைட்டுங்களா? நீங்களும் ஒரு அதானியோட நீங்க இருக்கிறீங்க போல. அதனால அதானி கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நிலக்கரி, அதானி அதை வந்துட்டு கார்பைக்கல் பிளான்ட்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாரா, இல்ல இந்தோனேசியா இவங்க கிட்ட இதெல்லாம் வாங்கி எடுத்தாந்து இங்க கொடுத்தாரா சப்ஸ்டாண்டர்டு நிலக்கரியா அப்படின்றது தெரியாது. அதனுடைய ஆஸ் கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய சாம்பல் பகுதி எவ்வளவு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எரிதிறன் அதை வச்சுதான் முடிவெடுக்க முடியும். அதை வச்சுதான் இம்போர்ட்டுக்கே அனுமதிப்பாங்க கஸ்டம்ஸ். அப்படி இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு எதுவுமே பேசாத, எதனால ஏற்படுது வரையாற்ற, எதுக்காக நெசசிட்டி அவசியம் ஏற்படுதுன்றது சொல்லாமலே நீங்க ஏத்துறது அப்படின்றது கண்டனத்திற்குரியது. அவ்வளவுதான். விலை ஏற்றத்துக்கு வந்து சொன்னாங்க சொற்ப அளவுதான் ஏற்றிருக்காங்க, சில பைசாக்கள் மட்டும்தான், காசுகள் தான் ஏற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்தியாவிலே குறைந்த விலை நாங்கள் தான் கொடுக்குறோம், இப்பவும் வந்து மக்கள் வந்து இப்படி பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து அது ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசை ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறாங்க. அது அந்த காலத்துல இருந்தே கருணாநிதி அப்படிதான் சொல்லுவாரு, அந்த மாநிலத்தோட ஒப்பிடுகையில். நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாநிலத்தோட ஒப்பிடுகையில் அதெல்லாம் தேவை இல்லைங்க, யாரோடையும் ஒப்பிட வேணாம். நானும் ஒப்பிட்டெல்லாம் பேசல. இங்க பவர் கட்டே இல்லை, மின் மிகை மாநிலம்னா சொல்றீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பவர் இருக்க மாட்டேங்குது, திடீர்னு போச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பவர் இருக்க மாட்டேங்குது, ஒரு நாள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பவர் இல்லை, இதெல்லாம் எங்கே ஏற்படுது? ஸோ நாட் ஓன்லி மிஸ்மேனேஜ்மெண்ட், பவர் ஜெனரேஷன் வந்துட்டு மின் மிகை அப்படின்னோம்னா அந்த மிகையா வரக்கூடிய மின்சாரத்தை என்ன பண்றீங்க நீங்க? இப்போ ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நீங்க போட்டீங்கய்யா, ஒரு நாளைக்கு இத்தனை மில்லியன் யூனிட் வாங்குறதுன்னு போட்டீங்க. அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காற்றாலையில இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காற்றாலை மின்சார உற்பத்தி வந்துட்டு 4624 கோடி 24 மெகாவாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ அங்க வாங்குற மின்சாரம் மிகை மின்சாரம் தானே, அது என்ன பண்றீங்க? அந்த மின்சாரம் என்ன ஆகும்? அவனுக்கு துட்டு கொடுத்தாகணும். நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்க இல்ல, எடுத்து பயன்படுத்துறீங்க இல்ல, என்ன பண்றீங்க? நீங்க வேற ஒரு மாநிலத்தை விற்கிறீங்களா? அப்படி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அதை பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப நேஷனல் வைஸ் கிரெட் இருக்குது, இங்க இருந்து நீ குஜராத் அரசு இங்க வந்துட்டு அவன் அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அங்க அவன் எடுத்துக்கலாம், எடுத்து பயன்படுத்தலாம் முடியும். இந்த மாதிரி ஏற்பாடு ஏதாவது இருக்குதா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னா நிர்வாக குளறுபடின்னு அர்த்தம். சரிதானா? என்ன விலைக்கு நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கிறீங்க நிலக்கரிய, எவ்வளவு அதிகமா கொடுத்தீங்க, அதனால ஸ்டேட்டினுடைய எக்ஸ்செக்கருக்கு டான்ஜெட்கோக்கு அதுக்கு ஏற்பட்ட கூடுதல் செலவு எவ்வளவு? இதெல்லாம் சொல்லணும்ல மக்கள் கிட்ட. சொல்லாமலைன்னா நீங்களும் மோடி ஆட்சி மாதிரி தானே, கேள்வி கேட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா ஒண்ணுத்தை மட்டும் சொல்லுவீங்க, அந்த மாநிலத்தோடு ஒப்பிடுகைகள், இந்த மாநிலத்தோடு ஒப்பிடுகள், எல்லா மாநிலத்திலும் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதுக்கான உதாரணம் இங்க கிடையாது. அதுதான் நம்ம சொல்ல வருது. ஸோ அடிப்படையில நீங்க பேசக்கூடியது, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது எல்லாம் தப்பு. 2014 நினைக்கிறேன் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது, ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக போடுறாங்க. 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு போட்டுட்டு அன்னைக்கு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவருடைய ரேட் வந்து யூனிட் 2000 ரூபான்னு குறையுது. ஆனாலும் நான் 5 ரூபாய்க்கு தான் வாங்குவேன், எக்ஸ்ட்ரா 2000 ரூபா கொடுத்துட்டு அந்த நட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கட்டுவோம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு அரசு நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. அதான் கரெக்டு தான். இப்போ இங்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசு மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க மக்களினுடைய தேவையை நிவர்த்தி செஞ்சுட்டு நீங்க கேட்டீங்க பவர் கட்டை இல்லாத ஒரு மாநிலம் அப்படிலாம் சொல்லி ஆயிருக்காருன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கங்க டம்முன்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல எகிரிட்டு இருக்குது. அது ஒரு விஷயம். கோட்டக்குப்பம் புதுச்சேரி தமிழ்நாடு பார்டர், அந்த கோட்டக்குப்பத்துல 40,000 குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமா அவங்க போராடுறாங்க, எங்களுக்கு இங்க ஒரு சப்ஸ்டேஷன் வச்சு மின்தடை இல்லாத தடையற்ற மின்சாரம் வழங்குங்க அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை. நானும் ஒரு போராட்டத்துல உட்காந்து பேசி எல்லாம் பண்ணி சொல்லி பார்த்துட்டேன். ஒரு சப்ஸ்டேஷன் போடுறதுக்கு கேட்டா நீங்க இடத்தை எங்களுக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு மக்களே பார்த்து திருப்பி கேட்கறது. இப்படி எல்லாமே பேசுவீங்க. அப்ப அந்த ஆட்சியும் அதே நிலைதான், இந்த ஆட்சியும் அதே நிலைதான். அப்புறம் என்ன இருக்குது இதுல? ஆனா அது 40,000 குடும்பங்கள்
ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேல போகுது. அந்த 40,000 குடும்பங்களினுடைய கால் நூற்றாண்டு கால அவலத்தை நீக்காமலேயே மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கோவம் வருமா வராதா? இங்கேயும் அதே மாதிரிதான். உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்துட்டு நம்மளாம் திரும்பி போயிட்டோம் அப்படின்றதெல்லாம். 2 மணி நேரம் கரண்ட் வரல. எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன், மின்சாரம் இப்போ இல்லை சார், அப்புறம் நீங்க வந்துட்டோன்னு நான் தொடர்பு கொண்டு சொல்றேன், அப்புறம் நீங்க வாங்க, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. 3 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியில ஏற்பட்டுதுன்னா அப்போ உங்களுடைய நிர்வாக கட்டமைப்பினுடைய குறை தீர்க்கப்படவில்லை. பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை பத்தி நீங்க ஒரு கேள்வி எடுப்பீங்க. அன்னைக்கு 5 ரூபா, நீங்க 2,000 ரூபாய். அதுக்கு ஏத்தபடி குறைக்க வேண்டியது தானே. அதை குறைச்ச, அதாவது எது சட்டமன்றத்துல நீங்க சட்டமன்றத்துல வரக்கூடிய இந்த 2 கட்சிகளும் இருக்குங்களே ரொம்ப ஃப்ராடுலண்ட் பார்ட்டிஸ், டிஎம்கே ஏடிஎம்கே. நான் எதை வச்சு சொல்றேன்னா பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். அவங்களும் அதான் பண்ணாங்க, இவங்களும் அதான் பண்றாங்க. அவனும் மணல் கொள்ளை, இவங்களும் மணல் கொள்ளை. அவங்களும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஊழல், இவங்களும் பவர் பர்ச்சேஸ். அவங்களும் வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ற நிலக்கரி ஊழல், இவங்களும் இம்போர்ட் பண்ற நிலக்கரி ஊழல். அவங்களும் வந்துட்டு அந்த ஆஷ் கண்டென்ட் தப்பு, இங்கே ஆஷ் கண்டென்ட் அதிகம். எல்லாம் ஒண்ணுதான். அதாவது ஜெயகாந்தன் ஒண்ணு சொல்லுவாரு, கடை தான் வேற, கல்லாலாம் ஒண்ணுன்னு. நான் இதை அடிக்கடி நான் சொல்லுவேன். அதுதான் இங்கேயும். கட்சி தான் வேற, கல்லா அதே தான். அப்ப கல்லா கட்டுறது அப்படின்ற ஒரு விடயம் தான் உங்களை வந்துட்டு மக்கள் மத்தியில நிரந்தர செல்வாக்கோட ஒரு கட்சியா இருக்க விட மாட்டேங்குது. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒரு இடைத்தேர்தலை கூட வந்துட்டு 10 பைசா செலவு பண்ணாதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க நேர்மையா மக்களுக்கு இல்லைன்னு. அதானியை வந்து இந்தியா கூட்டணி விமர்சிச்சிருக்கு, திமுக கூட்டணியும் கடுமையாக விமர்சிச்சிருக்கு. திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து மோடி வந்து விமானி இல்லாமல் கூட ஃப்ளைட் ஏறுவார், அதானி இல்லாமல் ஃப்ளைட் ஏறுவா மாட்டாருலாம் பேசினார். ஆனால் அந்த அதானி வந்து தமிழ்நாடு அரசுக்கு டான்செட்கோவுக்கு நிலக்கரி விற்பனை செஞ்சதில் இறக்குமதி செஞ்சு கொடுத்ததுல வந்து மோசடி பண்ணியிருக்காரு. சுமார் 3000 கோடி அப்படின்னு அரப்பூர் குற்றச்சாட்டி இருந்தாங்க. அதை வந்து OCCRPயும் ஃபினான்சியல் டைம்ஸும் எவிடன்ஸோட இன்வாய்ஸோட வந்து இது பண்ணிட்டாங்க. $31 இருந்ததை இப்போ $91 மாத்துறாங்க. 3 மடங்கு விலை. கிளரி கண்டென்ட்டும் வந்து 3500 கிலோ கிளரியை 6000 மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்து டிவிஎஸ்சி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாமான்னு லெட்டர் எழுதுறாங்க. சரி, 5 வருஷம் கழிச்சு தான் லெட்டர் எழுதுறாங்க. அதுக்கும் 1.5 வருஷம் கழிச்சு தான் விசாரணை ஆரம்பிக்க போறோங்கிறாங்க. ஸோ கார்பரேட்டுகளை எதிர்க்கிறோம், அதானியை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு அதானி ஊழலுக்கு, அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலுக்கு இவங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னைக்குமே கார்பரேட்டை திமுக எதிர்த்ததே இல்லை, எதிர்க்கவும் எதிர்க்காது. பார்த்துட்டு பெட்டர் இந்தியாவில எந்த மாநிலமும் மாநில அரசும் கார்பரேட்டை எதிர்க்கிறதே இல்லை. ஏன்னா எல்லா மாநிலங்களும் தங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் வளர்ச்சிக்குன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வரிய மக்கள் வரி பணத்தை கொடுத்து கார்பரேட்டை வரவழைச்சு அவங்கள செழிக்க செய்து வேலை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் எல்லாருமே பண்றது. நீங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ ஜெயலலிதா அரசோ கலைஞர் அரசோ ஸ்டாலின் அரசோ ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். அரசுக்கு வரக்கூடிய வருவாயை அப்படியே கார்பரேட் கிட்ட கன்சீட் பண்ணிடுறாங்க. வரியே வேணாம், நீ நல்லா ஜாலியா இரு. தனியா இவங்க பெற்றுக்கிறாங்க, ஏஜென்சி அது இதெல்லாம் பெற்றுட்டு பயனடைகிறாங்க. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஏதோ மக்களுக்கு வந்துட்டு அவங்க ஒன்றும் தெரியாதவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி எல்லாம் ஸ்கில்ஃபுல்லா இருந்துட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைட் பண்றாங்க. அது இல்லாத அவங்க அடக்குமுறைக்கெல்லாம் உட்படுத்துறாங்க. உள்ள அதெல்லாம் நடக்குது. இந்த அரசுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், ஐடியாவே இல்லாதவங்க. இதை நான் யாரையும் குற்றம் சொல்லி தாழ்த்தி பேசுறதுக்காக நான் சொல்ல வரல. அவன் கார் கம்பெனிக்காரன் வந்துட்டு ஏன் கார் கம்பெனிக்காரங்க வரான்? இங்க நிறைய இந்தியாவில் கார் விற்கும்ட்டா அதுக்கு வரல. அவன் கார் விற்கிது, அது வேற கதை. அவன் வர்றதுக்கு காரணம் கார் கம்பெனியை எந்த உலக நாடுகளும் அவங்க நாட்டில் வந்துட்டு வளர விட்டுறதில்லை. ஏன்னா அவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் வந்துட்டு பயங்கரமா போயிடும், அவ்வளோ எடுத்து பயன்படுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபர்டைல் வெட்லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏரி வந்துட்டு தமிழ்நாட்டுல 2வது பெரிய ஏரி, 3வது பெரிய ஏரி. வீரானா, மதுராந்தகம், அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஏரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யும். ஒரு இரவு மழை பெய்ஞ்சுன்னா ஏரி நிரப்படும். எனக்கு நிறைய உறவினர்கள் அங்கே உண்டு. 12 வடிகளில் வந்துட்டு நீர் நிரம்பி அப்படியே கிராமங்களுக்கு போகும். எல்லா இடத்துலையும் விவசாயம் நடக்கும். போற வழியெல்லாம் வெட்டா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு செயின் கோபைன்னு ஒரு கண்ணாடி கம்பெனி எடுத்தாந்து விட்டாங்க. அவன் வந்துட்டு ஒரு பாய்லர் எரிக்க ஆரம்பிச்சான். மழையே பெய்யறது இல்லை, முடிஞ்சு போச்சு கதை. அந்த ஏரி ரொம்பறதே இல்லை. ஸோ விவசாயத்துக்கு நீர் கிடைக்கிறது இல்லை.
ஸோ விவசாயி வந்துட்டு நிலத்தை விற்க வந்தான். வித்த நிலத்தை இவங்க தூக்கி கார் கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. கார் கம்பெனி நல்லா லோட்டா போட்டு உறிஞ்சிறான், பைப் போட்டு எல்லாம் தெரியும் உறிஞ்சிறான். அவன் வேலை தரான், 3000 பேருக்கு வேலை, 4000 பேருக்கு வேலை, நாங்கள் வேலையை வாய்ப்பு ஏற்படுத்துறோம் சொல்லி இவங்க தம்பட்டம் பிடிக்கிறாங்க. என்விரான்மெண்ட்டை கொன்று, ஏரியை கொன்று, விவசாயத்தை கொன்று, விவசாயிகளை கொன்று இவங்க வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதுதான் இவங்க. அதனால தான் சொன்னேன் இவங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு. பரந்தூர் அப்படின்ற 11-12 கிராமங்களை காலி பண்ணிட்டு கிரீன்ஃபீல்டு கட்ட போறாங்களா? என்ன புல்லு தரையிலையா வந்துட்டு இறங்க போதாது? என்னங்க கிரீன்ஃபீல்டுன்னா ஒண்ணுமே புரியல. இல்ல கொட்டா போட்டு அங்க இருக்கக்கூடிய டெர்மினல் வரப்போதா? அழி சேர்ந்த மாதிரி போட்டு அழி, பக்கத்துலயே இருக்கணும், நல்ல விரிவா இருக்கணும், போட்டு அழி அப்படின்னு பூவுலக நண்பர்கள் கிளீனா எடுத்து சொன்னான் எப்படி இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கன்சிடரே பண்ணல அரசு. அதே நிலையில போயிட்டு இருக்கு. அந்த மக்களை வந்துட்டு ஒரு வழியா அவங்களுக்கு போயிட்டு யாரும் ஆதரவு கொடுக்காத அளவுக்கு அரெஸ்ட் பண்றது, உள்ள வைக்கிறது, தடுக்கிறது, இதையே தான் பண்றாங்க. அப்போ எந்த இடத்துல இவங்க கார்பரேட்டுக்கு எதிரானவங்க சொல்லுங்க பார்ப்போம். கார்பரேட்டு மேல்தட்டு. தமிழ்நாட்டுடைய வருவாய் பெருமளவிற்கு சென்னை மாநகரத்தெல்லாம் செலவு செய்யப்படுது. அதுல பாதி திங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் கூட கேட்டாங்க, 4000 கோடி செலவு பண்ணான்னு சொல்றீங்களே, கணக்கு காட்டுங்க. எதுக்கோ பதில் சொன்ன தமிழ்நாட்டு அரசு இதுக்கு எங்க பதில் சொல்லிச்சு? 4000 கோடி நாங்க இப்படி எல்லாம் செலவு பண்ண, ஏன் காட்ட வேண்டியதானே? நேர்மை இல்லை, திறமை இல்லை, சிந்தனை இல்லை. கார்பரேட்டுகள் வளரணும், செழிக்கணும், அதை வச்சுக்கிட்டு நாங்க வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம், நாங்க அதை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஒரு அரசு. உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வேணாம்னு சொல்லல, நான் அதை அவமதிக்கவும் இல்லை. ஆனா அவ்வளவுதான். அப்ப மக்கள் வந்துட்டு தன்னிச்சையா எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆதாரங்களை உருவாக்கவே தவறிட்டீங்க, இருக்கிறதையும் அழிக்கிறீங்க. மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த 1000 ரூபாய்னால எவ்வளவோ செய்யலாம். 1000 ரூபாங்கிறது பெரிய தொகை தான். அதை வந்து அவ்வளோ பெருமையா ஸ்லாகிச்சு சொல்லிட்டு அதுல ஒரு 200 ரூபா 300 ரூபா மின்கட்டண உயர்வு ஏறுது அப்படிங்கும்போது 100 ரூபா தானே ஏற்றிருக்கோம், 300 ரூபா தானே ஏற்றிருக்கோம் அப்படின்னு அதை சொற்ப தொகையா சொல்றாங்க. அது எப்படி சார் ஒரு வெரிஷன்? அதுதான் ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் எடுக்கிறதுன்னு சொல்ற மாதிரி தான் அது. இது சீமான் பேச்சு மாதிரி தான். உங்ககிட்ட கொடுத்தது எங்க அவன் எடுத்துட்டு போக போறான்? எடுத்தது டாஸ்மாகரை கொடுக்க போறான், மறுபடியும் நம்ம கிட்ட தானே வருதுன்றாங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழற்சி தான் இது. ஸோ மக்கள்கிட்ட உள்ளபடியே பண்ணணும் அப்படின்னோம்னா, இது ரொம்ப முன்னாடியே பேசினவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் பேசினார். இலவசம் அப்படின்றத விட அவன் தான் பெத்த பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கான திறன் அவனுக்கிட்ட அதிகரிக்கணும். அவன் வேளாண்மை, அவனுக்கு இடத்த கொடு, நிலத்தை கொடு. அப்படிதான் பூதான இயக்கமே தொடங்கினாரு வினோபாவே. அப்போ ஆச்சாரிய வினோபாவை செஞ்சது தான் அந்த மாதிரியானது. இவங்கெல்லாம் எப்படினோம்னா கழக ஆட்சி வந்துட்டு எப்படினோம்னா எப்போதுமே டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மனநிலையை மாத்திட்டாங்க. ஒரு ஏரி, ஒரு குளங்கள், இவங்க அழிச்சிருக்கக்கூடிய ஏரிலாம் எவ்வளவு இன்னைக்கு பில்டிங்கா நிக்குது. பில்டிங்கை சுத்தி தண்ணி நிக்குது மழை பெஞ்சதுன்னா. அப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் அந்த தண்ணி போக்கிடமும் வழி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம். மழையும் பெய்யுது, தண்ணீர் பஞ்சமும் அப்படின்ற ரெண்டுமே இருக்குது இன்னைக்கு சைமல்டேனியஸா. யோசிக்க மாட்டேங்கிறாங்க, சிந்தனையிலே இல்லை. அதுவும் சொல்ல வரேன், திஸ் பாலிடிக்ஸ் மஸ்ட் ஹேவ் டு கோ டு எ செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். அது கொண்டு போகக்கூடிய அரசியல் கட்சி நம்ம நாட்டில் ஒன்னே ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி. வேற எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு கட்சி, மற்ற எதுவும் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் என்ன பேசுறதுங்க? இவங்க எல்லாம் கார்பரேட்டுக்கு தான் அடிமைகள். அவங்க முதலீடு செஞ்சாதான் வேலை வாய்ப்பு. ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் சொல்றான், உன்னுடைய பொதுத்துறை நிறுவனத்தை தூக்கி முதல்ல கார்பரேட் கிட்ட வித்துரு. எதிர்க்கல. இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் எத்தனையோ விடயங்களை அவருக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அவரும் இந்த பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்ற அந்த தனியார் மயமாக்கல தான் அவங்க நிற்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம அப்போ இன்னொரு ஸ்டேஜுக்கு ஒரு அரசியலை கொண்டு போய் தான் நம்ம இதை சரி பண்ணணும். எந்த ஒரு உலக நாடு இன்னொரு நாடை காப்பாற்றுறதுக்கு வரல. எந்த கார்பரேட்டை வந்துட்டு நம்மளாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக வரல. அவன் சுரண்டி திருட்டு போறதுக்கு தான் வர்றான். ஆனா மாற்று கருத்து இங்க இல்லையே. இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு